சுட்டுமிலி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் பார்க்கலாம் வாங்க. எனக்கான எபிசோட சுடர் தான் செய்யாத தப்புக்கு இப்போ குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறாங்க. இந்த இடத்துல தன்னோட தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமே சுடர்கிட்ட இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க சுடர்? ஆனால் சண்முகம் சுடரை ரொம்பவே தப்பான பொண்ணு அப்படின்ற அளவுக்கு நினைக்கிறாரு சண்முகம். ஏன்னா தன்னோட பொண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்கா, இதுக்கு காரணம் சுடராக தான் இருக்கணும் தியா அழுத்தம் திருத்தமாக சொல்லவும் சண்முகமும் சுடராத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. இதை நிரூபிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சுடர். இந்த இடத்துலையும் சுடருக்கு ஆதரவாக நிற்கணும்னா அபிநயா தான் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா இனி வர எபிசோடில் அபிநயா சுடருக்கு எதிராக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா தியா அழுத்தம் திருத்தமாக சுடர் தான் அப்படின்னு சொல்லவுமே நம்மளோட பொண்ணு அப்படி செஞ்சுருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்பாமல் தியா சொல்கிறத கேட்டுக்கிட்டு சுடர் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. இதனால ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இந்த தருணத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சுடர்கிட்ட யாருமே வீட்டில் பேசாமல் இருக்க போகிறாங்க, அபியும் பேசாமல் இருக்க போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் சுடர் அபிகிட்ட போய் பேச போகிறாங்க. அம்மா, நான் தப்பே பண்ணாத போது ஏமா இப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பொண்ணுமா, நான் தப்பு பண்ண மாட்டேன். நீங்கள் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்களே, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி தானம்மா வளர்த்தீங்க. அப்படி இருக்க நான் எப்படி தியாவை கஷ்டப்படுத்துறதுக்காக ரூமில் பூட்டி வச்சுருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா? இப்படி செஞ்சுருப்பேனா உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. இந்த இடத்துல என் மேலே நம்பிக்கையே இல்லையம்மா அப்படின்னு சுடர் கேட்கும்போது அப்போ அபிநயா தன்னோட விளக்கத்தை முன்வைக்க போகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சுடர், ஏன்னா அந்த இடத்துல நீ தான் போய் தியாவை ரூம் கதவுலேருந்து திறந்துருக்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தியா உன்னை தான் சொல்லும் போது எல்லாருக்கும் ஓ மேலே தான் சந்தேகம் வரும். நீயே யோசிச்சு பாரு சுடர். ஏன்னா மாமாவும் உன்னோட டீச்சரும் ஒரு பக்கம் தேடும்போது நீ கரெக்டாக போய் தியாவை திறந்து விட்டுருக்கேன்னா தியாவுக்கு என்ன தோணும்? நீ தான் செஞ்சுருப்பேன் தானே சொல்லுவா அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்க, அம்மோ நான் தப்பே பண்ணலை அம்மோ அப்படின்னு சொல்லி தன்னோட விளக்கத்தை முன்வைக்க போகிறாங்க சுடர். இந்த இடத்துல நீ தப்பு பண்ணலைன்னா அதை நீ நிரூபிக்கணும், நிரூபிச்சே ஆகணும் சுடர் அப்படின்னு அபிநயா சொல்லுவாங்க. அப்போ தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு அபிநயா இருக்க போகிறாங்க. இந்த தருணத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க போகிற சுடர் என்ன பண்ண போகிறாங்கன்னா காலையில் எழுந்ததுமே ஸ்கூலுக்கு கிளம்பி போக போகிறாங்க. இந்த இடத்துல தான் ரொம்பவே கெஞ்சி கதறி ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க சுடர். என்னென்னா என்னோட வீட்டில் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, செய்யாத தப்புக்காக இப்போ தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். அதனால் தயவு செஞ்சு யார் தியாவை ரூமில் வச்சு பூட்டுனது அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்குறா சுடர். இந்த தருணத்தில் தான் வெற்றி மகேஷுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த தருணத்தில் தான் சுடர் அழுதுகிட்டு எல்லார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கதை எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்ட இடத்துல தான் சுடர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னாச்சு சுடர், ஏன் அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. இந்த இடத்துல தான் மகேஷ் கிட்ட என்னாச்சு மகேஷ், பதிலே சொல்லாமல் சுடர் இருக்கா, என்ன பிரச்சனை, ஏன் கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு மகேஷ்ட கேட்க மகேஷ் எல்லா உண்மையும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தியாவை ரூமில் வச்சு ஒருத்தர் பூட்டிட்டாங்க, அது யாருன்னு தெரியாம தான் இப்போ சுடர் மேலே அந்த பழி விழுந்திருக்கு. இதனால அவங்க வீட்டில் எல்லாருமே சுடர் மேலே கோபத்தில் இருக்காங்க. அதனால தான் சுடர் இங்கே யாரை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்படின்னு சொல்லி மகேஷ் விளக்கம் சொல்ல இந்த இடத்துல தான் வெற்றி என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக சுடர் இதை பண்ணியிருக்கவே மாட்டா, அப்போ இது யார் பண்ணா, அப்படி இது எப்படி நிரூபிக்கிறது, இந்த பிள்ளைங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. அந்த தருணத்தில் தான் வெற்றி சுடரோட மிஸ்ஸை மீட் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கிளாஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ செய்யாத குற்றத்துக்காக இப்போ சுடர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் சுடரோட மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது சார், ஏன்னா தியா ரூம்குள்ளே போய் அடப்பட்டு யார் பூட்டி வச்சா அப்படின்ற இடத்துல தான் ஒரு கேமரா கூட இல்லாமல் இருந்திருக்கு. இதனால் யார் தப்பு பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்காத நிலைமையில் இருக்க, இதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக இதை கேட்டதுமே என்ன பண்ணுறாருன்னா வெற்றி, அப்போது நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதுபடி செய்யுங்க, கண்டிப்பாக யார் பண்ணான்றது உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது சுடருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. சரி, நான் சுடருக்காக சுடர் தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட மிஸ்ஸும் ஒத்துக்கிறாங்க. சுடரோட மிஸ் இனி என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு நேரடியாக போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10லேருந்து 1 என்றதுக்குள்ளே நீங்கள் யார் இந்த தப்பு பண்ணுனா அப்படின்றத நீங்களாக வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, இல்லைன்னா நாங்களாக ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அதனால தான் எங்களுக்கு ஆள் தெரிஞ்சிருச்சு, இது நீங்களாக ஒத்துக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க இந்த மிஸ். இதை கேட்டதுமே கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல தான் யார் வருவா அப்படின்னு சுடர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அந்த தருணத்தில் யார் வர போகிறாங்கன்னா, தியாவோட ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு நிற்க போகிறாங்க. அப்போ நீயா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட மிஸ் கேட்க, ஆமாம் மிஸ், நான் தான் பண்ணேன். ஏன்னா ரூம்குள்ளே தியா போனதை நான் கவனிக்கவே இல்லை. ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட ஃப்ரெண்டு தான் காரணம் அப்படின்றதா இனி வர எபிசோடில் தெரிய போகுது. இந்த தருணத்தில் தான் சுடரோட மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன், தப்பு பண்ணால் அதை தைரியமாக சொல்லி ஒத்துக்கிறணும், இன்னொருத்த மேலே பழி விழுகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, இது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட மிஸ் சொல்லவும், சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல தான் தியாவோட மிஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாரு, நீ தானே தப்பு பண்ண, போய் தியா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் என்ன செய்கிறாங்கன்னா, சாரி தியா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, எனக்கு எதனால திட்டு விழுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுடரோட மிஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீ சுடர்கிட்ட தான் முழு மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நீ தான் தப்பு பண்ண, முன்னால தான் இவ்வளோ தூரத்துக்கு சுடர் பழிய சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணும், ஆமாம் மிஸ், என்னால் தான் இப்போ சுடர் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் என்னை மன்னிச்சிரு, நான் இவ்வளோ தூரம் பேசாமல் இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, சுடர் என்ன பண்ண போகிறாங்கன்னா, தன்னோட மிஸ்ஸுக்கு ரொம்பவே நன்றி மிஸ், நீங்கள் இல்லைன்னா நான் தப்பு பண்ணலை அப்படின்றத நிரூபிச்சிருக்கவே முடியாது, என்னோட அம்மாவும் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இது நீங்கள் செஞ்சது ரொம்பவே மறக்க முடியாத உதவி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் சுடரோட மிஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, எனக்கு நன்றி சொல்லாத, உனக்காக வெளியே காத்துட்டு இருக்காரே வெற்றி, அவருக்கு நீ நன்றி சொல்ல அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதை கேட்டதுமே சுடர், வெற்றி தான் ஹெல்ப் பண்ணாரா கேப்டனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே வெற்றி ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ஏன்னா சுடரோட சந்தோஷம் தான் வெற்றியோட சந்தோஷம் அப்படின்னு வெற்றியும் உணர போகிறாரு. இந்த தருணத்தில் தான் சுடர், கேப்டன் உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக என்னோடய அம்மா ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லி சுடர் நன்றி சொல்ல போகிறாங்க. அப்போ தான் வெற்றி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுடர், நீ எப்பவும் அழுகாமல் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி வெற்றி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாரு. இனி வர எபிசோடில் இப்படி தான் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையிலான பந்தம் பாசம் எல்லாமே உருவாக போகுது. இந்த தருணத்துக்காக நீங்கள் நிறைய காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.